வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட் டின்னருக்கும் செய்யலாம், லஞ்சுக்கும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிரமாதமான ஒரு ரெசிபி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை இடியாப்பம்னு சொல்லலாம், சந்தவை, சேமியா, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. இதில் லெமன் டேஸ்ட்டில் சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியாவை பிடிஞ்சி எடுத்த உடனே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூடாக சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்கும். இந்த தேங்காய் பால் நான் நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா அஸ்காவும் போட்டு சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து சாப்பிடலாம். இது பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு படி அரிசி எடுத்துருக்கிறேன், இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டுக்காக சேர்க்குற பொன்னி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு படி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிட்றேன். ஒரு டைம் கழுவிட்டு நல்லா வேறு தண்ணி விட்டு ஊற வச்சிட்றேன். நான் 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறின பிற்பாடு இதை நான் கழுவி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், குறகுறப்பாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் நைஸாக நல்லா மாவாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இதில் பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் இனிப்பு சுவையும் சாப்பிட போகிறோன்றதுனால உப்பு கம்மியாகவே போடுறேன். லெமன் டேஸ்ட்டு செய்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேவைப்படுற உப்பு. இப்போ உப்பு போட்டு நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கலாம், ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு அளவுக்கு கெட்டி பதமாக இருக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இதை நான் இட்லி பானையில் ஊற்றி இட்லிகளாக வேக வச்சு எடுத்து தான் சந்தவை பிழிய போகிறேன். இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இட்லி தட்டில் துணியை போட்டு இட்லிகளாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஊற்றி வச்சாச்சு. இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தப்புறமா நான் ஒரு குச்சி வச்சு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டாமல் வருது, அதனால் இட்லி வெந்துருச்சு. ஸோ இதை நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நான் சந்தவை பிழியிற உரலில் மிஷினில் நான் புளிய போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் தண்ணி தெளித்து லைட்டாக இட்லிகளை பிரித்து எடுத்துக்கிறேன். துணியிலிருந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்போ நான் எடுத்துட்டு அடுத்த தட்டை ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக வரும் பிழியறதுக்கு. சேர்ந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம என்ன டேஸ்ட்டு ஃப்ளேவர் வேணுமோ அதை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் இட்லியை 2 இட்லி அளவுக்கு இந்த சந்தவை பிழியிற மிஷினில் போட்டு புளிய போகிறேன். இவ்வளோதாங்க. இது பாருங்கள், கீழே ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், சேமியா நல்லா பலன்னு எப்படி வருது பாருங்கள். நல்லா பூவாட்டம், மல்லிப்பூவாட்டம் அட்டகாசமாக இருக்குது. பார்க்கவே வெள்ளை வெளியேறுன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சூடாக பிழிஞ்சு எடுத்த உடனே இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு லெமனை போட்டு தாளித்து எடுத்துக்குவேன். லெமன் இடியாப்பம் செஞ்சுக்குவேன். அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எப்படி வெள்ளை வெளியேன்னு மல்லிப்பூ ஆட்டம் அட்டகாசமாக இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி எல்லா மாவையும் இட்லிகளாக ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை
தூவிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கிறேன். இப்போ 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே பரவலாக தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு கைகளை வச்சு நல்லா பொறுமையாக நிதானமாக பிரட்டி எடுத்துக்கணும். சேமியா உடையாமல் பார்த்துக்கணும். இதில் இப்போ இது இப்படியே ஒரு துணி போட்டு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம லெமன் சேமியா தாளிக்கிறதுக்கு உண்டான வெங்காயம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அகலமான கடாயை வச்சுட்டேன். ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே பொடியாக நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பையும் தூவிட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளையும் தூவிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் 1 சீவி வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கியாச்சுங்க. இப்போ கூடவே பிரட்டி வச்சுருக்கிற சந்தவையை எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சூடு வர்ற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கணும். பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சேவியா கூடவே தேங்காய் பாலோட இடியாப்பத்தையும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்தாலும் ஆனால் செஞ்சப்புறமா சாப்பிட்டு பார்க்குறப்ப இதெல்லாம் மறந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன். இதுதாங்க இன்றைக்கி ஆயுத பூஜை ஸ்பெஷலுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.